ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மீதமான சோறு வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. சில நேரங்களில் நிறைய பேருக்கு கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி நேரங்களில் கூட இந்த கஞ்சி வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், வயிற்றுக்கும் நல்ல இதமாட்டி இருக்கும். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். சோறு இவ்வளவும் இருக்குது. இதை கஞ்சி வச்சா 3 பேர் தாராளமாக குடிக்கலாம். இது அவ்வளவு சோறையும் குக்கரில் போட்டுடலாம். போட்டுட்டு தண்ணீர் ஊற்றிக்கலாம். முங்குற அளவை விடவும் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணீர் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் நல்ல மிளகு, 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி பூண்டு, 2 பச்சை மிளகு, கொஞ்சமாக உப்பு, இவ்வளவும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குக்கரை மூடிடலாம். சோறு ஏற்கனவே குக் ஆனதுனால இதை ஒரு 3-4 விசில் போட்டு எடுத்துக்கலாம். 3 கைப்பிடி போல் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 4-5 பல் பூண்டு தோல் உரித்தது சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துருக்கேன். இதை கரகரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி தான் அரைச்சி எடுத்திருக்கேன். சோறு நல்ல குக் ஆயாச்சு. இனி குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பெரிய கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இதில் சுக்கு பொடி, ஜீரகம், நல்ல மிளகு, மல்லி விதை, பூண்டு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இதை வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் வச்சு குடிக்கணும். இன்றைக்கி இந்த கஞ்சை மீதமான சோறில் தான் நான் வச்சுருக்கேன். இதே மெத்தடில் நீங்கள் அரிசி யூஸ் பண்ணியும் வைக்கலாம். இதுக்கு கூட சைடிஷாட்டு ஊறுகாய் வச்சும் கஞ்சி குடிக்கலாம். இல்லைன்னா தேங்காய் அரைச்சி கடலையெல்லாம் போட்டு துவையல் அரைச்சும் கஞ்சி குடிக்கலாம். ரொம்பவே சூப்பராகிட்டு இருக்கும். நல்லா மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா அரைச்ச விழுதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணீரும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் அடுப்பில் வச்சு ஒரு கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா தண்ணீரும் ஊற்றி உப்பு செக் பண்ணியாச்சு. இனி அடுப்பில் வச்சிடலாம். கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நம்ம சேனலில் மீதமான சோறு வச்சு கறி கஞ்சி எப்படி பண்ணலாங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அவ்வளவுதான், நல்ல சுட சுட சுக்கு கஞ்சி ரெடி ஆகிட்டு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.